Hello everyone, how are you all doing today? Welcome back to my channel. My name is Chintraj and I am your English trainer. Friends, in this lesson I would like to teach you sa, someone plus gerund structure in English through Tamil. So are you all ready to learn? Let's get started. And if you are not a subscriber, go and subscribe my channel first. So my dear viewers, இன்னைக்கு இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா sa, someone plus gerund. So என்ன சார் புதிய ஸ்ட்ரக்சரா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நிறையவே பேசுறோம் டே டு டே லைஃப்ல. சோ அது எப்படி பேசலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பழைய படங்களை பார்த்திருப்போம். நாட்டாம ஒருத்தர் கேட்பார், நீ பாத்தியா, அதாவது அவன் தப்பு செஞ்சதை நீ பாத்தியான்னு கேட்பார் இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம அவன் ஆடுனதை நீ பாத்தியா, அவன் திருடுனதை நீ பாத்தியா, அவன் சாப்பிட்டதை நீ பாத்தியா அப்படி நம்ம கேட்போம் இல்லையா. சோ அவன் ஆடுனதை நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறதுக்கு தான் இந்த someone plus gerund யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு லிட்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சோ இப்போ டீடைலா சென்டென்ஸோட வித் ஸ்ட்ரக்சரோட பாக்கும்போது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ லுக் அட் திஸ் கேர்ஃபுல்லி. So today's lesson about sa plus someone plus gerund. Okay. So this is the structure for sa plus someone plus gerund. Subject. First we have to write subject plus sa plus sa என்னது see ஓட past tense இல்லையா. So பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. see னா பார்த்தேன் அப்படின்னா sa சொல்லுவோம். So see ஓட past tense தான் sa. So subject plus sa plus someone, அந்த இடத்துல நீங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, someone plus gerund. gerund அப்படின்னா verb plus ing. இது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேவா? plus other words. So once again, subject plus sa plus someone plus gerund plus object. So this is the structure for making sentences. Okay, sentences மேக் பண்றதுக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா மேக் பண்ணிடுவீங்க. சோ இப்போ சென்டென்ஸோட பார்க்கலாம், அதுக்கு என்ன மீனிங் கொடுக்குதுன்னு தெளிவா சொல்றேன். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா நான் பார்த்தேன், அவன் ஆடுனதை நான் பார்த்தேன், அவன் திருடுனதை நான் பார்த்தேன். சோ நான் பார்த்தேன் வருதா. சோ அதனாலதான் சா யூஸ் பண்றோம். சோ இது முழுக்க தெளிவா தெரியுது, பாஸ்ட் டென்ஸ். நான் பார்த்தேன், அவன் ஆடுனதை நான் பார்த்தேன். சோ லுக் அட் தி சென்டென்ஸ். ஐ subject, sa see ஓட past tense, her object pronoun யூஸ் பண்ணிக்கிறோம். so someone அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். ஓகே, then stealing னா என்னது, திருடுறது தான் stealing சொல்லுவாங்க. ஓகேவா? so verb plus ing gerund. ஓகே, I saw her stealing அப்படின்னா நான் அவ திருடுறத பார்த்தேன், so I saw her stealing, நான் அவ திருடுறத பார்த்தேன். And the second one, I saw him dancing. அப்படின்னா நான் அவன் டான்ஸ் ஆடுறத பார்த்தேன். ஆமாமா, டான்ஸ் ஆடுறத நான் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா ஆடுறான்னு நம்ம சொல்லுவோம். சோ நான் டான்ஸ் ஆடுறத பார்த்தேன்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல I saw him dancing. நான் டான்ஸ் ஆடுறத பார்த்தேன். அதாவது நான் அவன் டான்ஸ் ஆடுறத பார்த்தேன். சோ அவன் அப்படின்னா he, அதோட ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் him. So I saw him dancing. Very simple, correct? She saw her sitting here. அவ இந்த இடத்துல அவளும் வேணாம், அவ உட்கார்றத பார்த்தா வேணாம். So she saw him வச்சுக்கலாம். She saw him sitting here. அவன் இங்க உட்கார்ந்திருந்தத பார்த்தான். So அவன் இங்க உட்கார்ந்திருக்கிறத பார்த்தான். அவன் இங்க உட்கார்ந்திருக்கிறத பார்த்தான். She saw அவ பார்த்தால் யாரையா, அவனை. So him. She saw him sitting here. அவன் இங்க உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா. Okay, and the next one, he saw them dancing. So avan or avar, he na avan or avar, he saw them dancing அப்படினா அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தான். ஓகே, அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தாரு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தான். he saw them dancing. And the last one, we saw him. we na நாங்கள். So நாங்கள், him னா அவனை or அவரை. we saw him eating. So நாங்கள் அவன் சாப்பிடுறத பார்த்தோம். we saw him eating. So ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா. சோ நம்ம பேச்சு வழக்குல நிறைய சொல்லுவோம். நான் அவன் எழுதுறத பார்த்தேன். I saw him writing. நான் அவ சமைக்கிறத பார்த்தேன். I saw her cooking. நான் அவ விளையாடுறத பார்த்தேன். I saw her playing.
நான் அவன் ஓடுறத பார்த்தேன். சோ ஒருத்தர் வேகம் ஓடிக்கிறான், அவனை பார்த்தியா நீங்க கேட்டா ஆமா நான் அவன் ஓடுறத பார்த்தேன்னு சொல்லுவோம். சோ ஐ saw him running, ஐ saw him standing, நான் அவன் நிக்கிறத பார்த்தேன். ஓகே, நான் அவன் அழுகிறத பார்த்தேன், ஐ saw him crying, நான் அவன் தூங்குறத பார்த்தேன், ஐ saw him sleeping. சோ இந்த மாதிரி verb plus ing எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். இதோட மீனிங் நான் பார்த்தேன், அதாவது ஐனா நான் பார்த்தேன். ஓகேவா, அவங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிருப்பாங்க, அதை நம்ம பார்த்திருப்போம். சாட்சி சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொன்னேன். சோ இப்போதான் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சோ என்ன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ saw her stealing அப்படின்னா நான் அவ திருடுறத பார்த்தேன். சோ அவ ஏதோ திருடிட்டு இருந்திருக்கா. சோ அந்த இடத்துல நம்ம சாட்சி சொல்ற மாதிரி சொல்லிக்கிறோம், ஐ saw her stealing, நான் திருடுறத பார்த்தேன். சோ ஈஸியா சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு கிளியரா தெரியணும். ஒன்ஸ் அகைன், சப்ஜெக்ட் பிளஸ் சா, சியோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தேன், சப்ஜெக்ட் பிளஸ் சா, someone இருக்கிற இடத்துல நீங்க ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிளஸ் verb plus ing, gerund பிளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் அதர் வேர்ட்ஸ். ஓகே, சோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் இதோட நெகட்டிவ் பார்க்கலாம். நான் பார்க்கல, நான் பார்த்தேன் அப்படின்னா ஐசா சொல்லிட்டோம். நான் பார்க்கல அப்படிங்கறத எப்படி சொல்ல அப்படிங்கறத நெகட்டிவ் பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் நெகட்டிவ். சோ இந்த நெகட்டிவ் பாத்தீங்கன்னா, நான் பார்க்கல, நான் அவன் டான்ஸ் ஆடுறத பார்க்கல, நான் அவன் படிக்கிறத பார்க்கல. சோ நாம ஒரு விஷயத்த பார்க்கலன்னு சொல்றதுதான் நெகட்டிவ். சோ அதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்க, அதை வச்சு ஈஸியா சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கலாம். சோ சப்ஜெக்ட், we have to write subject first same, did not யூஸ் பண்ணோம். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் மாதிரி பார்க்கல பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? சோ did not யூஸ் பண்றோம். சோ அத நம்ம didn't ன்னு சொல்லுவோம். சோ did plus not didn't ன்னு சொல்லுவோம். ஓகே, didn't, subject plus did plus not plus c. சா என்ன ஆகும்னா, did not யூஸ் பண்ணிட்டா in present form verb தான் போடணும், c ஆ மாறிடும். ஓகேவா, அங்க சான்னு போட்ற கூடாது. சோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். did plus not didn't யூஸ் பண்ணுவோம். didn't வந்துட்டாலே present form of verb தான் போடணும். சாவோட present form of verb c. ஓகேவா, c plus someone, அங்க அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் நம்ம போட்டுக்கிறோம், plus gerund plus object. so once again, subject plus didn't plus c plus gerund, I mean someone plus gerund plus object. ஓகேவா, இப்போ உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். so look at this example, I didn't see him dancing. I didn't see நான் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். இது கூட ஒரு சென்டென்ஸ் தான். நான் பார்க்கல இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு I didn't see சொல்லலாம். ஓகேவா, சோ நான் பார்க்கல, I didn't see, எதை பார்க்கல, அவன் ஆடுனதை நான் பார்க்கல, him dancing. so I didn't see him dancing, நான் அவன் ஆடுனதை பார்க்கல. ஓகே, he didn't see, அவன் பார்க்கல, எதை பார்க்கல, her cooking, அவ சமைக்கிறத பார்க்கல. சோ அவ சமைக்கிறத பார்க்கலன்னு சொல்றதுக்கு he didn't see her cooking. and they didn't see, அவங்க பார்க்கல, தேனா அவர்கள், சோ அவங்க பார்க்கல, they didn't see, எதை பார்க்கல, you eating. they didn't see you eating அப்படின்னா அவங்க நீ சாப்பிடறத பார்க்கல. ஏய் சாப்பிட்டா அவங்க பார்த்தாங்க போய் கேட்ற அப்படின்னு சொன்னா கூட அவங்க நீ சாப்பிடறத பார்க்கல அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சோ அவங்க பார்க்கல அப்படின்னா they didn't see you eating, அவங்க நீ சாப்பிடறத பார்க்கல. சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவ் ஃபார்ம் பண்றது ரொம்பவே சிம்பிள். didn't see போட்டுக்கணும், ஐ மீன் didn't போட்டனாலே சீதா போடணும், அதுலதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவா சொல்லும் போது பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb தான் போடணும், இது ரூல். ஓகேவா, சோ சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இங்கிலீஷ் கிராமர்ல, அது ரூல் இஸ் a ரூல், அத நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஓகேவா, சோ சப்ஜெக்ட் பிளஸ் didn't பிளஸ் c பிளஸ் someone இருக்கிற இடத்துல பாருங்க நம்ம எல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் போட்டுக்கிறோம். ஓகேவா, பிளஸ் gerund, this is called gerund. ஓகே, verb plus ing தான் நம்ம gerund சொல்லுவோம். சோ உங்களுக்கு எவ்வளவு gerund தெரியுதோ அவ்வளவு சென்டென்சஸ் ஈஸியா பார்க்கல சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ நான் அவன் படிக்கிறத பார்க்கல, நான் I didn't see him reading, I didn't see him studying, நான் படிக்கிறத பார்க்கல. I didn't see him running, நான் ஓடுறத பார்க்கல. I didn't see him reading, ஆனா படிக்கிறத பார்க்கல. அகைன் வருது இல்லையா? I didn't see him talking, நான் பேசுறத பார்க்கல. I didn't see him driving, நான் ஓட்டுறத பார்க்கல. I didn't see him swimming, நான் நீந்தறத பார்க்கல. I didn't see him laughing, நான் சிரிக்கிறத பார்க்கல. I didn't see him crying, நான் அழுகிறத பார்க்கல. I didn't see him playing, நான் விளையாடுறத பார்க்கல. சோ இந்த மாதிரி பார்க்கலன்னு சொல்ற எல்லா இடத்துலயுமே இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஈஸியா சென்டென்சஸ் மேக் பண்ணி பேசிட்டே இருக்கலாம்.
ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள். ஐ மீன் இங்கிலீஷ் பேசுறது ரொம்பவே சிம்பிள். சில மெத்தடோட தெரியணும். உங்களுக்கு மெத்தட்ஸ் இல்லாம நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா சென்டென்ஸ் மனப்பாடம் பண்ணி எவ்வளவு சென்டென்சஸ் மனப்பாடம் பண்ண முடியும்? 1000 2000. சோ சென்டென்ஸ் மனப்பாடம் பண்றதுல யூஸே கிடையாது. அது ஏன் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு வித் ஸ்ட்ரக்சரோட தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நீங்க ஓனா மேக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி நிறைய தெரியும். அப்படி இல்லைனாலும் டிக்ஷனரி வச்சு நீங்க எடுத்துக்குவீங்க. பட் சென்டென்ஸ் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணா எவ்வளவு சென்டென்சஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஸ்ட்ரக்சர் மட்டும் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஓனா நிறைய ட்ரை பண்ணுங்க. சோ நம்ம கமெண்ட் பாக்ஸ் கூட நிறைய நீங்க வந்து ஓனா ட்ரை பண்ணி போடுங்க. அப்பதான் நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க லேர்னிங்ல இருக்கீங்கன்னு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். சோ நெக்ஸ்ட் இன்ட்ரோகேட்டிவ், அதாவது கொஸ்டின் எப்படி மேக் பண்ணலாம். இப்ப நான் பார்த்தேன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆடுறத பார்க்கலன்னு பார்த்தோம். அப்ப நம்ம கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க. நீ பாத்தியா? ஆடுனத நீ பாத்தியா? சோ நம்மளே ஒரு டைம்ல கொஸ்டின் கேட்போம் மத்தவங்க கிட்ட. நீ பாத்தியா? நான் ஆடுனத நீ பாத்தியா? நான் வண்டி ஓட்டுனது நீ பாத்தியான்னு கேட்போம் இல்லையா? சோ இப்போ கொஸ்டின் எப்படி மேக் பண்ணலான்னு பாருங்க. அதுவும் ரொம்ப சிம்பிள். சோ கொஸ்டின் மேக் பண்றதுக்கு பாத்தியா அது பாஸ்ட் டென்ஸ். சோ பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு கொஸ்டின் மேக் பண்றதுக்கு கம்பல்சரி டிட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சோ டிட் பிளஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். he she it I we you they 7 subjects. ஓகே, பிளஸ் சி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டிட் யூஸ் பண்ணாலே பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb தான் போடணும். சாவோட பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb சி. டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் சி. சம்மோன் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வச்சிருக்கேன். ஓகேவா? பிளஸ் gerund பிளஸ் ஆப்ஜெக்ட். சோ ஒன்ஸ் அகைன் இன்ட்ரோகேட்டிவ் ஐ மீன் கொஸ்டின் மேக் பண்றதுக்கு டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் சி பிளஸ் சம்மோன் பிளஸ் gerund பிளஸ் ஆப்ஜெக்ட். சோ இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் வேணா கொஸ்டின் மார்க் போடுங்க. ஓகேவா? சோ லுக் அட் திஸ். Did you see? Did you see? நீ பாத்தியா? இது வந்து இதெல்லாம் பாருங்க. நீ பாத்தியா? நான் கேட்கறேன். Did you see? நீ பாத்தியா? எதை பாத்தியா? Did you see him playing? himனா அவர் ஆர் அவன். அவன் விளையாடுறத playing. ஓகே. Did you see him playing? நீ அவன் விளையாடுறத பாத்தியா? ஏன் சும்மா போய் சொல்றேன்? அவன் படிச்சிட்டு இருக்கான் காலையில இருந்து. நீ அவன் விளையாடுறத பாத்தியா? சோ நம்ம ரொம்ப சிம்பிளா வந்து மிரட்டுறோமா? So did you see him playing? Did you see him playing? And did you see them running? நீ அவன் ஓடுறத பாத்தியா? Did you see them running? Did you see them running? And did he? So நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணா போட்டுக்கலாங்க. I we you they he she எது வேணா போட்டுக்கலாம்னு சொன்னேன். So இந்த இடத்துல he. Did he see her cooking? Did he see அவன் her cooking அவ சமைக்கிறத பார்த்தானா? So அவ சமைக்கிறத பார்த்தானா? Did he see her cooking? Did he see her cooking? அவ சமைக்கிறத பார்த்தானா? சோ இந்த மாதிரி நீ வந்து அவன் தூங்குறத பாத்தியா? Did you see him sleeping? Did you see him walking? நீ வந்து அவன் நடக்கிறத பாத்தியா? Did you see him jumping? நீ வந்து அவன் குதிக்கிறத பாத்தியா? Did you see him reading? நீ வந்து அவன் படிக்கிறத பாத்தியா? சோ இந்த மாதிரி நீ பாத்தியான்னு கேட்கிற எல்லா இடத்துலயுமே இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். Okay friends, I hope this lesson was very useful to you. If you like this video, click the like button. Don't forget to click the like button. And if you are not a subscriber, go and subscribe my channel. I'll see you soon again some other interesting class. Until bye bye. Take care.